ஹாய் எவ்ரிவன். டிஎன்யூஎஸ்ஆர்பியோட பிசியோட ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேத்ஸ் அண்ட் சைக்காலஜி தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஏரியா. ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, மோஸ்ட்லி அந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் ப்ரீவியஸ் இயரில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் நம்ம எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மெத்தடில் ஒரு 15 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சராசரி x, x plus 2, x plus 4, x plus 6, x plus 8 என்ற விவரங்களின் சராசரி 16 எனில் x இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சராசரி கொடுத்துட்டாங்க 16. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் டேஸ்ல பார்த்ததெல்லாம் சம் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க, இதோட சராசரி என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்க, அதோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க, பட் அந்த வேல்யூவை x அப்படின்னு ஒரு ஹிண்ட் வச்சு கொடுத்திருக்காங்க. அதோட சராசரி கொடுத்துட்டாங்க, அந்த ஹிண்ட்ல இருக்க x தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். x plus 2 plus x plus 4 plus x plus 6 plus x plus 8 divided by 5. ஏன் இந்த 5 நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு டைம்ஸ் அந்த நம்பரை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 1 2 3 4 5 டைம்ஸ் இல்லையா? சோ அதனாலதான் அந்த 5 டைம்ஸ். இதோட சராசரி தான் 16. இதுக்கு முன்னாடி வரை நம்ம என்ன பார்த்தோம், சராசரி அப்படின்னாக்க அந்த நம்பர்ஸோட கூட்டுத்தொகை டிவைடட் பை அந்த டோட்டலா எவ்வளவு நம்பர் கொடுத்திருக்காங்களோ அதோட அடிக்கிறப்பதான் அந்த சராசரி நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி சராசரியே நமக்கு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஈக்குவல் டு இந்த சராசரி நமக்கு தெரியும். சோ இந்த மொத்த வேல்யூவை எழுது டிவைடட் பை எவ்வளவு டைம்ஸ் அது கொடுத்திருக்காங்க, 5 டைம்ஸ். ஓகேவா? சோ அப்ப x எத்தனை டைம் இருக்கோ அத்தனை டைம் கவுண்ட் பண்ணிக்கோ. 1 2 3 4 5 டைம்ஸ் x கொடுத்திருக்காங்களா, அப்ப 5x பிளஸ் நம்பர்ஸ் எத்தனை இருக்கு கவுண்ட் பண்ணிக்கலாம். 2 6 10 20 வரும். 20 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 16. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம், 5 இந்த சைடு கொண்டு போயிடலாமா? சோ 5x plus 20 equal to 16 into 5. 16 5s எவ்வளவுன்னு பார்க்கணும். 5 6 are 30, 0 remaining 3, 5 3 ஓட 8. அப்ப 5x plus 20 equal to 80. அப்ப 5x equal to 80. இந்த சைடு நம்பர்ஸ், சோ இந்த சைடு போறப்ப பிளஸ் இருக்குது, மைனஸ் ஆகும், -20 அப்படின்னு ஆகும். 5x equal to 60. அப்ப x ஓட வேல்யூ 60 divided by 5 அப்படின்னு வரும். மல்டிபிள் இருக்கறப்போ ஈக்குவல் இந்த சைடு போறப்ப டிவிஷனா போகும். சோ இத கேன்சல் பண்ணோம் அப்படினாக்க 1 டைம் 2 டைம்ஸ் போகும். அப்ப x ஓட வேல்யூ 12. ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்து அதோட சராசரி கேட்டாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு வேல்யூ கொடுத்து சராசரியும் கொடுத்து அதுல இருக்க x வேல்யூ கேட்டாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். Thank you. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம். இப்போ செகண்ட் क्वेश्चन என்னன்னு பார்க்க போறோம். ஒரு எண்ணின் 80% உடன் 32ஐ சேர்த்தால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண் யாது? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் கொடுத்து ஒரு क्वेश्चन கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். சம்மா டைரக்டா கொடுக்கறப்ப நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அந்த சம் ரொம்பவே ஈஸி. அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு எண் இருக்கு, அந்த எண் நமக்கு என்னன்னு தெரியாது, அந்த எண்ணை வந்து x ன்னு வச்சுக்கலாம். அது கூட 80% உடன் அந்த எண்ணோட 80% உட 32 சேர்த்தோம்னா 32 அடிஷன் பண்ணோம்னா அதே எண் கிடைக்கும் அப்படின்னாங்க. எந்த எண்ணை இந்த x நம்ம வச்சிருக்கோம்ல அதே எண் கிடைச்சிச்சுன்னா அந்த எண் யாது? அதுதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ ஒரு எண் அப்படின்றது x ன்னு வச்சிட்டோம், அதோட 80% இல்லையா? 80%னால டிவைடட் பை 100 போடணும், அது பேசிக் இல்லையா? சோ 32 சேர்த்தோம் அப்படின்னாக்க அதே எண் கிடைக்கும். சோ ஒரு இதா வேர்டா கொடுத்திருக்கத வந்துட்டு கொடுத்திருக்க ஒரு क्वेश्चन வந்துட்டு மொத்தமா நம்ம ஈக்குவேஷனா மாத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த क्वेश्चन. சோ இப்போ என்ன பண்றேன், 0 0 அடிச்சறேன். இங்க 2 டேபிள்ஸால பண்ணும்போது இங்க 4 டைம் போகும், இங்க 5 டைம்ஸ் போகும். அப்ப இங்க என்ன வரும், 4x divided by 5 plus 32 equal to x அப்படின்னு வரும். சோ இந்த இடத்துல நமக்கு ரிமைன் இங்க கீழ வந்து divided by 1 இருக்கு அப்படின்ற மாதிரி மீன் பண்ணிக்கணும். இது நமக்கு ஈஸியா தெரிஞ்சவங்க இதோட அதை மல்டிபிள் பண்ணி அடிஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இத காமனா இப்ப 5 ஒன்னு இருக்கு, எல்சிஎம் மெத்தட்ல பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணிக்கோங்க. என்ன கேட்டா இதை விட நம்ம இதோட அதை மல்டிபிள் பண்ணி அடிஷன் பண்ற மெத்தட் ரொம்பவே ஈஸி. 32 5 அப்படின்றப்போ 5 2 10 0 remaining 1 15 16 அப்படின்னு வரும்.
அப்போ 4x plus 160 divided by 5 equal to x அப்படின்னு வரும். So 4x plus 160 equal to இந்த 5 வந்துட்டு இந்த சைடு கொண்டு போறீங்க. So 5x அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் மாறும். 5x அப்படின்னு சொல்லிட்டு x இருக்க டேர்ம் நம்பர்ஸ்மா ஒரு சைடு கொண்டு போறோம். அப்ப x ஓட வேல்யூ இங்க 4x னு வரும். சோ இந்த சைடு வரப்ப மைனஸ்ல மாறிடும். சோ நம்ம சப்ட்ராக்ட் பண்றப்ப x அப்படின டேர்ம் மாறும். அப்ப x ஓட வேல்யூ 160. அந்த எண் என்னதுன்னா 160. ஓகே, செகண்ட் சம் பார்த்தாச்சு. தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்துட்டு ரேஷியோ மெத்தட் கொடுத்திருக்காங்க. ரேஷியோ மெத்தட்ல சம் என்ன அப்படின்னு பார்த்தனா a is to b is to c equal to 2:3:4 அப்படினா எனில் a divided by b is to b divided by c is to c divided by a அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ரேஷியோ சம்ல ஒரு சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம ஈஸியா நமக்கு மார்க் வரக்கூடிய ஏரியா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஏரியா வந்து ரேஷியோ. ரேஷியோ சம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணாம இருக்காதீங்க. ஈஸியா இருக்கும் அந்த சம்ஸ். வாங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4 அப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு வந்து மதிப்பு என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 divided by b ஓட வேல்யூ 3, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4, c ஓட வேல்யூ 4, a ஓட வேல்யூ 2. ஓகேவா? இது சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு பார்த்தா கீழ இருக்கு பாத்தியா, அந்த கீழ இருக்குதுக்கெல்லாம் LCM எடுக்கணும். 4 3 4 2 இதுக்கு வந்து LCM least count 2 ன்னு எடுத்துக்கலாம். 3 2 times 1 times போகும். 3 2 table. சோ என்ன வருது 6 6 2 12. இதுக்கு LCM என்ன வருது 12. ஓகேவா? சோ அப்ப நான் LCM 12 அப்படினாக்க மேலையும் கீழையும் மேலையும் ஒரே மாதிரி வச்சு தான் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசுல பாத்துருப்போம். கீழ இதுக்கு ஏத்த மாதிரி டேபிள் என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்ப 3 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும். 4 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும். 2 ஓட எதை மல்டிபிள் பண்ணா 12 வரும். ஓகேவா? சோ அப்ப இதோட மல்டிபிள் பண்றது வந்து 4. 3 4 ஆல மல்டிபிள் பண்ணா 12 வரும். கீழ எதை வச்சு மல்டிபிள் பண்றீங்களோ மேலையும் அதை வச்சு தான் மல்டிபிள் பண்ணனும். 4 எதை வச்சு மல்டிபிள் பண்ணா 12 வரும்னா 3. கீழ எதை பண்றீங்களோ அதை வச்சு தான் மேலையும் பண்ணனும். இங்க 2 எதை வச்சு பண்ணலாம்னா 6 to 12 ன்னு வரும். மேலையும் அதை வச்சு தான் பண்ணனும். சோ அப்ப மேல இருக்கறதெல்லாம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4 2s 8, 3 3s 9, 6 4s 24. சோ அப்ப எதனாலயுமே நம்ம டிவிசிபிள் பண்ண முடியாது. சோ 8 9 24 இதான் அதோட வேல்யூ. ஓகே, இப்போ ஃபோர்த் சம் பார்க்க போறோம். பெர்சன்டேஜ் சம். இதுவுமே ஒன் ஆஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்தாங்கன்னா டைரக்டா மோஸ்ட்லி பார்த்தோனே ஆன்சர் பண்ற மாதிரி தான் क्वेश्चन இருக்கும். இந்த क्वेश्चனை விட்டுறாதீங்க. சோ 75ல எத்தனை சதவீதம் 15? அதுதான் क्वेश्चन. இத நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 75ல 15 என்ன பெர்சன்டேஜ்? அதுதான் இது கேட்டிருக்காங்க. 75ல 15 என்ன பெர்சன்டேஜ்? அப்ப பெர்சன்டேஜ் இருக்க நம்ம என்ன போடுறோம் 100 போடுவோம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அதான் 75 எத்தனை சதவீதம் 15ன்னு கேட்டிருக்காங்க. சோ 75ல 15 எவ்வளவு பெர்சன்டேஜ்? சோ அடிச்சோம் அப்படின்னாக்க 5 டேபிளால அடிங்க. இங்க 3 டைம்ஸ் போகும். இங்க 1 5 ரிமைனிங் 2 ன்னு வரும். 5 டைம்ஸ் போகும். இங்க அடிச்சோம்னா 1 3 டைம்ஸ் போகுமா? 5 டைம்ஸ் போகும். 1 5 டைம்ஸ் 15 போகும். இங்க அடிச்சோம்னா 1 2 0. அப்ப 20%. ஓகே, ஃபோர்த் சம் முடிச்சாச்சு. ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தனா சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. சுருக்குக 5 1 divided by 2 plus 3 divided by 4 of 8 divided by 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல எந்த பார்ட் முதல்ல பண்ணனும் அப்படினாக்க இதுக்கு ஒரு லா இருக்குது. அது என்னன்னாக்க போர்ட்மாஸ். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கறத ஃபர்ஸ்ட் பண்ணனும். அடுத்து ஆஃப் அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அதை எடுக்கணும். அடுத்து டிவிஷன், மல்டிபிள், அடிஷன், சப்ட்ராக்ஷன். இதான் மெத்தட். இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து போர்ட் மாஸ்லாம் எடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க இந்த இருக்கு ஆஃப். அப்ப இந்த ஏரியா தான் நீங்க முதல்ல எடுக்கணும். 3 divided by 4 ஆஃப்ன்றதை இன்ட்னு எடுத்துக்கணும். 8 divided by 9. 1 3 3 3s are 9. 1 time 2 times 8. 4 டேபிள்ல கேன்சல் ஆகும். அப்ப என்ன ஒரு ஆன்சர் அப்படினு பார்த்தனா 2 divided by 3. இந்த ஃபார்மட் எடுத்துக்கணும். 5 1 by 2
கலப்பு பின்னத்துல இருக்கு, பின்னமா மாத்தணும். சோ இதோட அதை மல்டிபிள் பண்ணி அடிஷன் பண்ணுவோம். போனதுல சொல்லிருந்தோம். அப்ப 5 2 10, 10 plus 1 11 divided by 2 அப்படின்னு வரும் இந்த ஃபார்மட்ல. அப்ப 11 divided by 2 plus இப்ப நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம் வந்து 2 by 3. சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், கீழ இருக்கதெல்லாம் ஒரே மாதிரி கொண்டு வரணும். சோ அதுக்கு எல்சிஎம் தான் எடுக்கணும். 2 3 அப்ப எல்சிஎம் என்னவா தான் இருக்கும், 6 தான் இருக்கும். அப்ப 6 கீழ எதை வச்சு மல்டிபிள் பண்ணா உனக்கு 6 வருதோ அதை தான் நீங்க மேலயும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப 2 எவ்வளவு டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ் வரும். சோ அதே தான் மேல 3 போடணும். இங்க 3 வந்து 2 டைம்ஸ் வரும். 3 2s are 6. அப்ப 2 மேலயும் 2 தான் போடணும். இப்போ என்ன வரும், மேல டேர்ம்ல பண்றப்ப 11 plus 3 33 அப்படின்னு வரும். பிளஸ் 2 2s 4 அப்படின்னு வரும். அப்ப 37 divided by 6. இப்போ என்ன பண்ணணும், 37 6ல எவ்வளவு டைம்ஸ் போகும்னு பார்த்தோம்னா 6 6 36 னு வரும். 37 36 ரிமைனிங் 1 வரும். அப்ப என்ன பண்ணணும், 6 ரிமைனிங் 1 எதை வச்சு டிவைஷன் பண்ணமோ அதை கீழே போடணும். அப்ப 6 மேல வர்றதா நமக்கு ரிமைண்டர் தான் ஆன்சர். 6 சரி கோஷன் தான் ஆன்சர். 6 ரிமைண்டர் வந்து 1 எதை வச்சு டிவிஷனபிள் பண்ணமோ அதை வந்து 6 கீழே போடணும். அப்ப 6 1/6 அப்படின்னு வரும். ஃபிஃப்த் சம் பார்த்தாச்சு. இப்ப 6th சம் பார்க்கறோம். இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 5 4 5 9 18 34 இதுக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்பர் சீரிஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பரோட ஸ்கொயர் எது கியூப் எது அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். ஏன்னா நம்பர் சீரிஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ ஓகே, இது பார்த்தாலே நமக்கு சொல்லிடலாம். இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றப்போ 1, இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றப்போ 4, இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றப்போ 9, இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்றப்போ 16. அப்போ இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். அப்ப ஆப்வியஸ்லி இதோட வேல்யூ இங்க 25 இருந்தாதான் இது வந்து 5 ஸ்கொயர் அப்படி நம்ம எடுக்க முடியும். அப்ப 25 plus 34 9 5. அப்ப இங்க என்னவா இருந்திருக்கும், 59. the next value 59. ஓகே, 6th சம் பார்த்தாச்சு. சம் பார்க்கலாம். இதுவுமே ஒரு ரேஷியோ தான். 1:2:3 தலைகீழ் விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம், சோ இதோட தலைகீழ் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3:2:1 அப்படின்னு. இதுலயும் இதுதான் முதல் நாள் ஆப்ஷன்ல இருக்கும். இதான் நம்ம டிக் பண்ணிட்டு வந்துருவோம். சோ ஓகே, இது ஆன்சர் கிடையாது. அதோட தலைகீழி ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், இதோட தலைகீழியா மாத்தணும். அப்போ 1/1 1/2 1/3. ஏன் நான் 1 எடுத்திருக்கேன்னா இதெல்லாம் டிவைடட் பை 1 இருக்கதான் மீன் பண்ணிக்கணும். அதனால இங்க 1/1 1/2 1/3 அப்படின்னு எடுத்திருக்கேன். சோ கீழ இருக்கிறது எல்லாத்தையும் சேமா கொண்டுட்டு வரணும் வேல்யூ. சோ எல்சிஎம் எடுக்கணும். 1 2 3. எல்சிஎம் பார்த்தோம்னா 2 3 டைம் போடலாம். அப்ப எல்சிஎம் 6 அப்படின்னு வரும். 6 வரப்ப நான் என்ன சொன்னேன், எந்த நம்பரால இங்க மல்டிபிள் பண்ணி சேம் வேல்யூ வருதோ அதே தான் மேலே வச்சு மல்டிபிள் பண்ணணும் அப்படின்ட்டு. இங்க 6 1 6 தான் 6 வரும். இதே நம்பர் தான் நீ மேலே வச்சு மல்டிபிள் பண்ணணும். 2 எத்தனை டைம் 3 வரும் அப்படினாக்க 3 டைம்ஸ் பண்ணலாம். அதே 3 தான் நீங்க மேல போடணும். அதே மாதிரி 3 2 டைம்ஸ் 6 வரும். இங்க 2 ன்னு போறப்ப இதே 2 தான் மேலயும் போடணும். அப்ப என்ன வர ஆன்சர் 1 2 6 1 3 3 1 2 2. சோ இத அடிக்க முடியாது. 6 3 2 6:3:2 அப்படின்னு வரும் ரேஷியோ. தலைகீழி அப்படினாக்க எப்பவுமே அங்க 1 இருக்கதான் பண்ணிக்கணும். அதை தலைகீழியா பண்ணி அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு மேல இருக்க வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, 8th சம் பார்க்கலாம். இதுவுமே ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் சம் தான் கொடுத்திருக்காங்க. குமரன் 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட் வாங்கி ரூபாய் 25 ரூபாய் வந்து சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன? ஒரு ரெயின் கோட் இருக்கு, அதோட ஒரிஜினல் ரேட் தெரியாது. ஆனா இந்த 20% தள்ளுபடி கொடுக்கறது மூலமா 25 ரூபாய் உனக்கு வந்து லாபம் கிடைக்குது அப்படின்னா அந்த ரெயின் கோட்டோட ரியல் வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதான் அசல் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த 100% நமக்கு என்னன்னு தெரியாது. கரெக்டா? இந்த 20%னால நமக்கு 25 ரூபாய் கிடைச்சிருக்கு. கரெக்டா? சோ அப்ப என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ்ல நேர்மாறல் எதிர்மாறல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதெல்லாம் இங்க போட போறோம். 20%னால நமக்கு 25 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா அப்ப 100% நமக்கு என்ன அப்படின்னு எடுத்துக்கணும். இது என்ன பண்ணணும்னா
சோ இங்க வேல்யூ பெர்சன்டேஜ் கூடுதுன்னா இங்கேயும் அதோட வேல்யூ கூடும். சோ ரெண்டுமே நேர்மாறல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நேர்மாறல் அப்படின்னாக்க வேல்யூவை மாத்தி போட்டு டிவிசிபிள் பண்ணணும். சோ 100 divided by 20 into 25. 0 0 cancel ஆயிரும். 2 5 times போகும். அப்ப 25 into 5 125. அதோட அந்த கோட்டோட ரியல் அசல் வேல்யூ வந்து ₹125. நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட்னாலே இதுதான். சோ நேர்மாறல் அப்படின்னாக்க மாத்தி போட்டு அடிக்கணும். எதிர்மாறல் அப்படின்னாக்க அந்த வேல்யூவை அப்படியே அடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்கட் வேணும்னா இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க.